ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அது வந்து ப்ரொடியூசர் கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும். அது நேரம் வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட சொந்த விஷயம். நான் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார். ஓகே. அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம். ஆனா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதை தவிர வேற எதையும் நம்ம பேச போறது இல்லை. நான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது காரணம் சொல்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்குது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்குது. எந்த கடையில இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும். சரியா? நீங்களா முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து நடிகர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிக்ஸ் இருக்கு. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் பிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும். என் வீட்டுல என்ன பிராண்ட் கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம், 50,000 வாங்கி வைக்கலாம். அது அவங்க இஷ்டம். அதே மாதிரி எதுல ஆட்டினாலும் மாவுதான். அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க சம்பளம் பிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்கறத தர்றதும் தராதும் உங்க இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் நடிப்பேன் யாரும் வந்து இங்க கொடி பிடிக்கல. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ண 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க அவங்களை வச்சு பிக்ஸ் பண்றீங்க. 100 கோடி கேட்டா நான் 150 கோடிக்கு கொடுக்குறேன், இதுல கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கே தெரியும். அது மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க. சரிங்களா?